வெற்றி பெறுவது என்பது மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு விஷயம்தான். ஆனால் பெற்ற வெற்றியை தக்கவைத்துக் கொள்வதும் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான திறமைகளை வளர்த்துக் கொள்வதும் அத்தனை எளிதானதல்ல. தொடர்ந்து வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்வதற்காக அறிஞர்களும் மனோ தத்துவ நிபுணர்களும் சொல்லும் சில அறிவுரைகளை இப்போது பார்ப்போம். வெற்றி பெறும்போது இருந்த தன்னம்பிக்கை அதன் பிறகு அகந்தையாக மாறிவிடுவதே நிறைய மனிதர்கள் தொடர்ந்து வெற்றி பெற முடியாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. அறிவுக்கு கடிவாளம் போடும் அகந்தையை துறந்து பணிவுடன் கூடிய தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயல்வதே மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கான முதல் ரகசியம். நிறைய பேர் வெற்றி பெற்ற பிறகு கற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொள்கின்றனர். ஒரு போராளியாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு பிறவி கலைஞனாகவே இருந்தாலும் கூட தொடர்ந்து புதிய புதிய நுட்பங்களையும் புதிய புதிய உத்திகளையும் கற்றுக்கொண்டே இருப்பதன் மூலமே வெற்றியை மீண்டும் மீண்டும் ருசித்துக் கொண்டிருக்கும் தகுதியை பெற முடியும். எனவே நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். முதல் வெற்றியை கடினமான மற்றும் நேர்மையான உழைப்பின் மூலம் பெற்ற பலரும் கூட தொடர்ந்து வெற்றிகளைப் பெறுவதற்கு குறுக்கு வழிகளை பின்பற்ற முனைவதன் மூலம் தங்களுடைய வீழ்ச்சிக்கு தாங்களே காரணமாகிறார்கள். எனவே நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே நீடித்த வெற்றியின் அடித்தளம் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் உங்களுடைய பலவீனங்களையும் குறைகளையும் உங்களுக்கு உணர்த்தி அதை திருத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்குமான நல்ல நண்பர்களும் சொந்தங்களும் உங்களை சுற்றியிருந்தால் அடிக்கடி நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்க முடியும். எனவே நல்ல நண்பர்களையும் நல்ல சொந்தங்களையும் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் வருங்காலத்தில் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களை யூகித்து அதன் அடிப்படையில் சரியாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். மீண்டும் தோல்வி வரலாம், தவறுகள் நேரலாம். அவற்றை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் மற்றும் கடின உழைப்பால் ஏற்படும் அழுத்தங்களை குறைப்பதற்கான ஓய்வும் உடற்பயிற்சியும் அவசியம். தினமும் கொஞ்ச நேரம் தியானம் மற்றும் யோகா பயிற்சியில் ஈடுபடுவது மனதை தெளிவுபடுத்தி வெற்றியை நோக்கிய பாதையில் செலுத்த உதவும். நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமான மனிதராக திகழ வேண்டும் என்று நினைப்பது நீடித்த மகிழ்ச்சி மற்றும் நிம்மதிக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தான் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப நலனை தியாகம் செய்வதன் மூலம் உண்மையான வெற்றியை பெற முடியாது என்பதால் அவற்றை பேண போதுமான நேரம் ஒதுக்குங்கள்.